வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் தாங்க. அது ஒரு பொடி போட்டு நம்ம செய்ய போகிறோம். அந்த பொடி வந்துட்டு தான் ஸ்பெஷல் இந்த பொரியலுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, பூண்டு ஒரு 2 பல்லு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் அப்படியே போட்டு நம்ம ராவாகவே அரைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு குறப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு வெண்டைக்காய் வந்துட்டு வதக்கும் போது அந்த குழப்பெல்லாம் சீக்கிரமாகவே போவோம் நம்மளுக்கு. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் நான் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆச்சுனாக்கா நம்மளுக்கு பொரியல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வெண்டைக்காய் வந்துட்டு நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அந்த பொடியில் வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டேன். மீதி 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு நம்ம இதில் வெண்டைக்காயில் சேர்த்துக்கலாம். அதனால் அதில் கம்மியாக தான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். வீட்டு மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம அந்த பொடியில். ஸோ வெண்டைக்காய் போட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா நம்மளுக்கு அந்த குழப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும், எண்ணெயிலே வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதில் பாதி போட்டிருக்கேன், இதில் பாதி போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பொடி வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாக்கா நல்லா ஒரு வாட்டி வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த பொடி இப்போ நான் அப்படியே அரைச்சதுனால இதுக்கு மட்டும்தான் நான் சேர்த்தேன். நீங்கள் எல்லா பொரியலுக்குமே அதை ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பொரியல். இப்போ பாருங்கள், அந்த குழப்பு தன்மைலாம் போயிடுச்சு. ஸோ அதிலே அதனால் பொடி போட்டாச்சு. அந்த பொடியை நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சாக்கா நம்மளுக்கு அந்த தண்ணியிலேயே நல்லா வந்துட்டு அந்த இது ஃப்ரை ஆகிடும் வெண்டைக்காய். ஸோ அப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெண்டைக்காய் இது ஒரு சாம்பார் சாதம் நல்லா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுலேயே சாதம் போட்டு கலர்னாலும் சூப்பராக இருக்கும். இந்த வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.